ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குருஸ் நோட்டிஃபிகேஷன் சேனல். ஸோ நம்ம சேனலில் எப்பவுமே ட்ரெண்டிங்காக இல்லை வைரலாக போகிற ஒரு விஷயத்தை கண்டிப்பாக எடுத்து பேசுவோம். இப்போ வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பேசுகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த H1B விசா. ஸோ யூஎஸ்க்கு நம்ம போகணும், அங்கே போய் வேலை செய்யணும் அப்படின்னா இந்த விசா H1B விசாங்கிறது ரொம்ப மேண்டட்டரியான ஒரு விஷயம். இப்போ ஏர்லியராக பார்த்தீங்கன்னா இந்தியன் ப்ராடக்ட்ஸ்க்கு டேரிஃப் ரொம்ப அதிகமாக போட்டாங்க, டேக்ஸ் அதிகமாக போட்டாங்க யூஎஸில். ஸோ ஒரு மாதிரி ட்ரேட் வார் மாதிரியே தான் போயிட்டு இருந்தது. இந்தியா யூஎஸ்க்குள்ளே அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப பாதிப்படைஞ்சுது அப்படின்னே சொல்லலாம். அது மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடந்துகிட்டே இருந்தது. இந்த சமயத்தில் இப்போது திடீர்னு ஒரு 2 days பேக் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. ஸோ H1B விசா, அந்த விசாவுக்கு சார்ஜ் வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா $1 lakh அப்படின்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. ஸோ இது வந்து ஆனுவலாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி முதல்ல சொல்ல வந்துச்சு. ஸோ அதை பற்றி கொஞ்சம் படித்தேன். எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். எதனா தப்பு இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. அதை தாண்டி எதனா ரெக்டிஃபிகேஷன் தான் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நானும் மாற்றிக்கிறேன். ஸோ எனக்கு நான் படித்ததை உங்களுக்கு நான் இப்போ ஷேர் பண்ணுறேன். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஆல்ரெடி தெரிஞ்சவங்க நான் தப்பு பண்ணியிருந்தாலும் சொல்லுங்கள், இல்லை கரெக்ட்னாலும் அதையும் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ H1B விசா யாருக்கு தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவிலேருந்து நீங்கள் அங்கே போய் ஒர்க் பண்ணுறீங்க, அங்கே இருக்கிற கார்ப்பரேட்ஸ்க்காக ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த H1B விசா வந்து ரொம்ப மேண்டேட்ரி. ஸோ இது வந்து ஒரு டென்யூருக்கு கொடுப்பாங்க. மேபி 1 year 3 year 5 year அப்படின்னு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த விசாஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு 2 days பேக் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் சொன்ன மாதிரியே தான் சொல்லிட்டாங்க. இதுக்கு வந்து $1 lakh, அதாவது இந்தியன் வேல்யூவில் பார்த்தீங்கன்னா 85 to 90 lakhs வரும். இதை வந்து அந்த எம்ப்ளாயர்ஸ் தான் எப்பயுமே எந்த கம்பெனி எடுத்துகிட்டு போகிறாங்களோ அவங்க பேர் பண்ணிப்பாங்க மோஸ்ட்லி. ஸோ அவங்களுக்குலாம் வந்து இது பெரிய ஷாக்கிங் நியூஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுட்டு யாரெல்லாம் வந்து யூஎஸ்லேருந்து அவங்க ஊருக்கு வந்திருக்காங்களோ அவங்களாம் திரும்பி ரிட்டன் வந்திருக்கான்னு சொல்லி நிறைய கார்ப்பரேட்ஸ்லாம் அவங்களுக்கு மெயில்ஸ் மெசேஜஸ்லாம் போட, இதனிடையே நேற்று அதாவது 20th யூஎஸ் டைமில் சொல்லணும் அப்படின்னா டேட் அண்ட் டைமில் அவங்க வந்து அவங்க சைட்லேருந்து ஒரு அஃபிஷியல் வந்து ஒரு கிளியரான ஒரு நியூஸ் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆனுவலாக ஒரு ஃபீ கிடையாது. இந்த $1 lakh வந்து ஆனுவல் ஃபீ கிடையாது. அதே சமயத்தில் எக்ஸிஸ்டிங், அதாவது ஆல்ரெடி H1B விசா வச்சுருக்கிறவங்களுக்கு இந்த அமௌண்ட் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்காது. அதுக்கப்புறம் ரினுவலுக்கும் இந்த மாதிரி அமௌண்ட்டை நீங்கள் பே பண்ணுறதா இருக்காது அப்படின்னு சொல்லி ஒரு கிளாரிட்டி கொடுத்துருக்காங்க. யாரெல்லாம் புதுசாக அப்ளை பண்ணியிருக்காங்களோ ஆஃப்டர் 21st, அதாவது 21st காலையிலேருந்து இது இம்ப்ளிமெண்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. யாரெல்லாம் வந்து புதுசாக அந்த அப்ளிகேஷன்ஸ் அப்ளை பண்ணுறாங்களோ அவங்களுக்குலாம் இந்த $1 lakh அப்ளிகபிள் அப்படின்னு கிளியராக சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அவங்களே ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. நிறைய கன்ஃபியூஷன் போகிறதுனால அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவங்க ஊரில் இருக்கிறவங்களுக்கு, அதாவது யூஎஸில் இருக்கிறவங்களுக்கு வேலைவாய்ப்புகள் கிடைக்கணும் அவங்க ஊரில் இருக்கிற கம்பெனிஸில். அதையும் தாண்டி கம்பெனிஸ் ஒரு சிலர் வந்து வேறு நாட்டிலேருந்து வராங்க அப்படின்னா அவங்க ரொம்ப ஹைலி ஸ்கில்டாக இருப்பாங்க, அவங்களுக்கு கம்பெனி பே பண்ணி கண்டிப்பாக கொண்டு வரலாம், ஏன்னா அவங்க ஹைலி ஸ்கில்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புல்லட்டின் மாதிரி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரெஸ்லேயும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கிளாரிஃபிகேஷன் இப்போ கொடுத்துட்டாங்க. இது மாதிரி புதுசாக யாரெல்லாம் அப்ளை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் இது. மற்றவங்களுக்குலாம் நார்மலாக எப்பயுமே $2,000 to $5,000 பேஸ்ட் ஆன் கம்பெனிஸ் அப்படின்னு முன்னாடி ஒரு ஆக்ட் இருக்குது போல இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி அவங்க சார்ஜ் பண்ணிப்பாங்க. அதெல்லாம் வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக இருக்கிறவங்களுக்கு ரினிவலுக்கு அந்த சார்ஜஸ் தான் இருக்கும். புதுசாக நல்லா கேட்டுக்கோங்க, புதுசாக யாரெல்லாம் அப்ளை பண்ணுறீங்களோ அவங்களுக்கு தான் இந்த $1 lakh அப்ளிகபிள். அதை வந்து எம்ப்ளாயிஸ் தான் பே பண்ணுவாங்க. இது என்ன மாதிரி டிசிஷன் வந்து அங்கே இருக்கிற கார்ப்பரேட்ஸ் எடுக்க போகிறாங்க, ஏன்னா ஹியூஜ் வேல்யூ இது. அவ்வளோ பே பண்ணி ஒரு ஆள் எடுக்கிறாங்கன்னா அவங்க ரொம்ப ரொம்ப ஹைலி ஸ்கில்டாக இருக்கணும், ரொம்ப எக்விப்டாக இருக்கணும். அதை மாதிரி டெக்னிக்கலாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்களுக்கு தான் அந்த மாதிரி கார்ப்பரேட்ஸ் வந்து பே பண்ணி கூப்பிட்டு வருவாங்க. இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, என்னடா இந்தியாவுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் இவர் பேசுகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு ஆன் ஆவரேஜ் 85,000 H1B விசாஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அந்த 85,000 வந்து பார்த்தீங்கன்னா 60 to 65% இந்தியன்ஸ் தான் இருப்பாங்க. அந்த H1B விசா ஹோல்டர்ஸ் அப்ளை பண்ணுறது அவங்கள தான் இருப்பாங்க. ஏன்னா இந்தியன்ஸ்லாம் உங்களுக்கே தெரியும், ஹைலி ஸ்கில்டு, டேலண்டட், ஸ்மார்ட் எல்லாமே சொல்லலாம். அதை மாதிரி இந்தியன் பீப்புள் எல்லாமே அங்கே நிறைய அங்கே இருக்கிற கார்ப்பரேட்ஸ்க்காக இங்கேருந்து போய் ஒர்க் பண்ணுறாங்க. அதனால் அவங்களுக்கு தான் இது பாதிப்பு. இது வந்து முதல்ல ஒரு டேரிஃப் வார், ட்ரேட் வாராக இருந்து இப்போ விசா வாராக இது கன்வெர்ட் ஆயிருக்கு அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா இது மாதிரி போனோம்னா இந்தியன்ஸை திரும்பி அங்கே இந்தியன்ஸ் உள்ளே வரதையும் ஸ்டாப் பண்ணலாம். ஏன்னா இவ்வளோ பே பண்ணி அவ்வளோ இந்தியன்ஸை கொண்டு வரதுக்கு அங்கே இருக்கிற கார்ப்பரேட்ஸ் யோசிப்பாங்க. அதனால் இது ஒரு கைண்ட் ஆஃப் விசா வாராக எனக்கு தோணுது. நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வேலை வாய்ப்பு தேவை, அது எந்த டவுட்டுமே இல்லை. ஆனால் இதை மாதிரி இவ்வளோ ஹை வேல்யூவில் ஒரு வேல்யூ பே பண்ணி அதர் கண்ட்ரீஸ்லேருந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறது அந்த H1B விசா வாங்கணுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். இந்தியன்ஸ்க்கு ரொம்ப பெரிய பாதிப்பு இது அப்படின்னே சொல்லலாம். ஒரு பக்கம் எப்படி இருந்தாலும், ஆனால் இந்தியாவில் இருக்கிற ஒரு சில டாப் லெவலில் இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க, இண்டஸ்ட்ரியலிஸ்ட், பிஸ்னஸ் மேக்னெட்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கு நிறைய யூஎஸ் ப்ராஜெக்ட்லாம் அவுட் சோர்ஸ் ஆகி இனிமேல் வரும். ஏன்னா அங்கே இருக்கிற கம்பெனிஸ்லாம் எல்லாமே இந்தியாவுக்கு அவுட் சோர்ஸ் பண்ணுவாங்க. அப்போ இந்தியாவிலே எல்லாமே நடக்கும்போது இங்கே வேலை வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும், இந்தியா டெவலப் ஆகும்.
இங்கேருந்து அங்கே போகிற டேலண்ட்லாம் இங்கேருந்தே அவங்களே தனித்தனியாக ப்ராஜெக்ட்ஸ்லாம் எடுத்து பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் இந்தியா வந்து நல்ல வளர்ச்சி அடையும். இன்னும் ஆல்ரெடி நம்ம டெவலப் ஆகிட்டே இருக்கோம். ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாருக்கும் ஈக்குவலாக ஃபைட் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் இந்தியா நம்பர் 1 அப்படின்னே சொல்லலாம். இந்தியாவை நம்பி நிறைய கண்ட்ரிஸ் இருக்குது. நம்ம இந்தியா வந்து ஒரு சில கண்ட்ரிஸ் நம்பி இருக்குது. நம்மளும் நிறைய விஷயங்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அப்படின்னு போயிட்டுருக்கு. ஆனால் இந்தியாவை நம்பி நிறைய பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது. அதனால் இன்னும் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற எக்ஸ்பர்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க. என்ன இருந்தாலும் அகைன் அண்ட் அகைன் ட்ரம்ப் வந்து இந்தியா மேலே ஒரு சில விஷயங்கள் பண்ணிகிட்டே இருக்காரு. அது வந்து இந்தியன்ஸுக்கு பிடிக்கல அப்படின்னு தெரியுது. இது கண்டிப்பாக நம்ம கவர்மெண்ட் ஸ்ட்ராங்காக ரியாக்ட் பண்ணுவாங்க பெருசாக அப்படின்னு எனக்கு தோணுது. அதுக்குள்ளேயே இங்கே இருக்கிற எதிர்கட்சிகள்லாம் வந்து குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பார்ப்போம் கவர்மெண்ட் எந்தளவு ஸ்டாண்ட் ஒன்று கொடுக்குறாங்க. இது கண்டிப்பாக ரொம்ப அக்செப்ட் பண்ணிக்க முடியாத ஒரு விஷயம். ஏன்னா இந்தியன்ஸுக்கு நிறைய வேலை வாய்ப்பு அங்கே போகிறது கிடைக்காம போகுது. ஏன்னா புதுசாக அவ்வளோ பே பண்ணி எவ்வளோ பேர் எடுத்துகிட்டு போவாங்க, அதுக்கு பாசிபிலிட்டிஸ் லெஸ்ஸு. அதுக்கப்புறம் இன்னொன்று இந்த H4 விசாஸ் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. H4 விசாஸ்னால் என்ன அப்படின்னா, இப்போ இந்தியன்ஸ் யாராவது அங்கே போயிருக்காங்க, அவங்க கூட அவங்க ஸ்பௌஸு அப்படி இல்லைனா அன்மேரிடு சில்ட்ரன் அப் டு 21 years அவங்க வந்து அங்கே போய் படிக்கலாம், எல்லாமே பண்ணலாம். பட் ஆனால் ஒர்க் பண்ண முடியாது இனிமேல் அப்படின்னு சொல்லி அதையும் கிளியராக சொல்லியிருக்காங்க. இப்போ அவங்க போய் இவங்களோட H1B விசா ஹோல்டர் அவங்க வாங்குவாங்க. அவங்களோட ஸ்பௌஸ் இவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா H4 விசாஸ் கொடுப்பாங்க. அவங்க வந்து அங்கே படிச்சுக்கலாம். ஆனால் எதனா பார்ட் டைமாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா அதுக்கு இனிமேல் பாசிபிலிட்டி இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கும் ஏதோ சம் அமௌண்ட் பே பண்ணணும்னு நினைக்கிறேன். அதை இன்னும் கிளியராக பார்த்துட்டு என்ன விஷயம் அப்படிங்கிறதையும் நான் டீட்டெயில்டாக சொல்கிறேன். இது எனக்கு தெரிஞ்ச விஷயம், நான் சொல்லணும்னு நினச்சேன், ஷேர் பண்ணிட்டேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.